சிறுவர் மலரில் படுத்த ஒற்றுமை அப்படின்ற கதையை சொல்கிறேன் கேளுங்க. அருமையாக இருந்தது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல செழிப்பான ஓடையை பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிக்குதிரைகளும் மான்களும் பேசிகிட்டு இருக்கு. மான்களோட தலைவன் நான் ஒரு ஓடை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிக்குதிரைகளையும் மான்களையும் அங்கே கூட்டிகிட்டு போகுது. ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆர்டர் போடுது. நான் தான் இந்த ஓடையை கண்டுபிடிச்சேன், நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீர் இருந்தணும்னு சொல்லி. ஆனால் வரிக்குதிரைகள் இதை ஏற்றுக்கலை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளே சண்டை வந்துடுது. ஓகேங்களா, இவங்க நன்றாக இருந்தாங்க, இவங்களுக்குள்ள சண்டை பிரிஞ்சு போயிருக்காங்க. இதை பார்த்த சிறுத்தைக்கு சந்தோஷம். மான்களை ஈஸியாக வேட்டையாட முடியும். முன்னாடி எண்ணிக்கையில் ரொம்ப இருந்தாங்க, ஏன்னா வரிக்குதிரைகளும் சேர்ந்துருக்கும்ல, எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க, வேட்டையாட சிரமமாக இருந்துச்சு. அப்போ மான்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏன்னா சிறுத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இதை நோட் பண்ண மான்களோட தலைவன், ஸோ நம்ம மேலே தான் தவறு இருக்குது, நம்ம ஒற்றுமையாக இருந்தப்போ நம்மளோட பலத்தை பார்த்து எதிரிகள் வரல, நம்ம இப்போ தேவையில்லாமல் ஒற்றுமை இழந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வரிக்குதிரைகள் கூட திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குதுங்க. ஓகேங்களா, வச்சுக்குதாங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒற்றுமையே பலம். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை போடாமல் எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.